இருக்குல்ல, எங்கேயாவது விஜய் அடிச்சு காலி பண்ணணும். ஒண்ணு ஜனநாயகன் மேட்டர்ல அவர படத்த ரிலீஸ் பண்ண முடியாம 400 கோடிய முடக்கல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த எடுக்குறாங்க. 2வது பெர்சனல் மேட்டருக்குள்ள உள்ள வந்து அடிக்கணும்னு பார்க்குறாங்க இத. ஸோ அத வந்து நான் எப்படி அத பார்க்குறது எனக்கு வந்து ரொம்ப வந்து ஆதங்கமா இருக்கின்ற விஷயத்த தான் அவருடைய பேச்சுல உணர முடிஞ்சது. ஏன்னா மற்ற அரசியல்வாதி எல்லாருமே மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றியும் விஜய் வந்து வாய் திறக்கவில்லை, பேசவில்லைன்னாங்க. சங்கீதா பற்றியும் வந்து பேசவில்லை அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறார். முதல் முறையாக மனம் திறந்திருக்கிறார் விஜய். அதை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அவர் இன்னும் அந்த ஃபேமிலி பாண்டிங்கோட தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் சொன்னாங்க. இல்லைங்க, அவருக்கு ஃபேமிலி பாண்டிங் கண்டிப்பாக இருக்குதுங்க, அந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஆள் கிடையாதுன்னு பல பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சார் அவங்க தரப்புலேருந்து என்னென்ன நியூஸ் எல்லாம் வந்தது? சில எனக்கு தெரிந்த சில உண்மையில நான் இந்த இடத்த சொல்லிக்கலாம்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். இந்த லியோ படம் வந்து ஷூட்டிங் சமயத்தில் ஜனனின்னு ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஸ்ரீலங்கா தமிழ் பெண்ணு. விஜய் கூடவே வரக்கூடிய ஒரு ட்ராவல் அந்த கேரக்டரில். அப்போது அந்த ஷூட்டிங் படப்பிடிப்பு சமயம் போக மற்ற நேரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, விஜயும் அந்த ஜனனியும் ஒன்றா உட்காந்து பேசின சில நேரங்கள் நிறையா இருக்குது. அப்போது ஜனனி அவர்களோட இந்த பேசக்கூடிய தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்ரீலங்கா தமிழ். அந்த பேசுகிறத வந்து அழகாக இருக்கும் அதனுடைய மொழி. நீங்கள் இந்த பிக் பாஸில் இருந்து கூட பார்த்துருப்பீங்க, நல்ல ஸ்லாங்கு. அது பேச பேச கொஞ்சி பேச ஒரு மாதிரி. இதை விஜய் ரொம்ப லைக் பண்ணார். ஷூட்டிங் அதாவது ஷூட்டிங் சமயத்தில் கூட நிறைய வந்து கமெண்ட்ஸ் அடிச்சிருவார் விஜய், இந்த பொண்ணு தமிழ் பேசுகிறத பார்த்துட்டு. அப்போ நிறைய விஷயங்கள் பேசும்போது அப்படியே அவர் மைண்டு பூரா அவருக்குள்ளே எங்கேயோ கொண்டு போகிறது மாதிரி ஒரு விஷயம் ஒன்று. இப்போ ஜனனி பேச பேச இன்னும் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரசித்து கேட்டுட்டு இருப்பார். இது எதற்குன்னா, விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்ரீலங்கா பாஃப்னான்னு நினைக்கிறேன். ஜனனி ஊரும் அவங்க ஊரும் கிட்டத்தட்ட. ஸோ இந்த ஜனனி பேச பார்க்கணும்னா சங்கீதா பேசுகிறது மாதிரியே தோணுமா அவருக்கு. அவங்க அந்த ஸ்டைலாக கொஞ்சம் பேசுவாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி. அவருக்கு அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. வீட்டில் போனால் அது ஒரு வந்து ரிலாக்ஸேஷன் மாதிரி பேசல் நிறையா கேட்பார். இப்போ இங்கே ஜனனியை பேசுகிறத கேட்டு அவர் வந்து எந்தளவுக்கு ஒரு பாண்டிங் ஆனாங்க, ஃபேமிலிக்குள்ளே எந்தளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தது. இங்கே சங்கீதா பேசுகிற விஷயத்தையும் இந்த ஜனனிக்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுவாராம். என்ன சார் நான் சொல்ல உங்களுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குதுன்னு ஜனனி கேட்கும்போது, இல்லைம்மா நீ பேசுகிறது முன்னாடி நீ தான் உட்காந்துருக்க, ஆனால் ஞாபகம் பூரா வீட்டுக்கு போகுது எனக்கு. சங்கீதா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ஷூட்டிங் போகும்போது இடையில ஃபோன் போட்டு அதை சாப்பிட்டீங்களா, டயத்துக்கு பண்ணீங்களா, என்ன பண்ணுறீங்கலாம் வந்து விசாரிப்பாங்க. வீட்டில் போகும்போது ஈவினிங் டைமில் இது இருக்கும், எனக்கு சங்கீதா நாம தான் ரொம்ப வந்துகிட்டே இருக்கு எனக்கு அப்படிங்கிறது மாதிரி படப்பிடிப்பில் நிறைய நாட்கள் ஜனனிட்ட சொன்ன விஷயங்கள் இருக்குது. இப்போ ஜனனியே சொல்லுவாங்களா, என்ன சார் ஒய்ஃப் மேலே இவ்வளோ ஒரு அன்பு லவ் வச்சுருக்கீங்களா சார் நீங்கள், அதை விட என்னம்மா வேணும் நமக்கு, இங்கே வர்றோம் ஷூட்டிங் வர்றோம் வீடுன்னா அதான் நம்ம அதை அப்படிங்கிற விஷயத்த ஜனனிக்கிட்ட ரேஸ் பேசியிருக்காரு விஜய். மற்றவர்கள்ட்டே பேசின விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஜனனியோட அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு இவரோட மெமரிஸை பூரா இங்கே சொல்லியிருக்காரு. ஸோ பசங்க இருக்கிற ஒரு லவ். இப்போ சங்கீதா இந்த ஸ்டைலில் பேசும், பசங்க 2 பேரும் வந்து நார்மல் தமிழில் பேசுவாங்க. அப்போ அந்தளவுக்கு சங்கீதம் மேலே எந்தளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் இருக்குங்கிறத ஜனனிக்கிட்ட சொன்ன ஒரு விஷயம். ஜனனி வந்து வெளியில் வந்து ஒரு இதில் பேசும்போது வந்து இந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜனனி பேசுனதை பார்த்தாலே தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பாண்டிங் இருந்ததுங்கிற விஷயத்துக்குள்ளே வர்றேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகை ப்ரெஸ் ஒரு மீடியா வந்து ஒரு பேட்டி எடுக்கணும்னு சொல்கிற சமயம். அப்போ ஓகே, கொஞ்சம் ஷூட்டிங் சமயத்தில் டிஸ்டர்ப் ஆகும், நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வீட்டுக்கு போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட டைம். போகும்போது ஹாலில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் மிஸ்ஸஸ்ஸு பசங்க எல்லாம் இருக்காங்க. அப்போது ஒரு ரூமில் வந்து ஒரு சவுண்ட் மட்டும் லேசாக கேட்குது. இப்போ விஜய் இங்கே பேட்டி கொடுக்குறதுக்கு பேச ஆரம்பிக்கும் போது அந்த சவுண்டு வரும்போது விஜய் டக்குன்னு சொல்லாமல் எந்திரிச்சு போகிறாரு ஹால் அவுட்டு. அப்போ இவர் ரிப்போர்ட் வந்து நம்ம ஏதோ கேட்டோம், அதில் தான் அவர் ஏதாவது எமோஷனலாக கோச்சிட்டு போகிறாங்க மாதிரி அவர் அந்த செகண்ட்ஸ் நினச்சிட்டு இருக்கார். பட் இவருன்னு போனவர் அந்த ரூமில் எட்டி பார்த்தோம்னா சஞ்சய் படிச்சுட்ருக்காரு. சஞ்சயோடைய டோன் தான் கேட்குது விஜய்க்கு மைல்டாக. அப்போது சத்தம் போட்டு படித்தோம்னா அப்பாவுக்கு டிஸ்டர்ப் ஆகுன்னு சொல்லி பையன் நினச்சி மெதுவாக படிக்கிறாரு. பையன் படிக்கிற சவுண்ட் கேட்டோடனே விஜய் இங்கே நம்ம பேசணும்னா அது சஞ்சய்க்கு டிஸ்டர்ப் ஆகுன்னு சொல்லி விறுவிறுன்னு போய் சஞ்சயை எட்டி பார்த்துட்டு டோரை சாத்திட்டு வர்றார். அவர் சொன்ன நம்ம பேசுகிற சவுண்டு சஞ்சய் கேட்கக்கூடாது, அப்போ சஞ்சய் படிக்கிற மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ஸில் வந்தோடனே உட்கார சார் பேசலாம் அப்படின்னு. அப்போ தான் ரிப்போர்ட் கேட்குறாரு, என்ன சார் திடீர்னு சொல்லாமல் இருந்துச்சு பண்ணி எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு சார்
இந்த சஞ்சய் படிச்சுட்டு இருக்கா அப்படி. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஏதோ ஒன்று கேட்கும்போது நம்ம கொஞ்சம் சவுண்டாக நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை மாறும். அப்போ அந்த சத்தம் இங்கே போச்சு அப்படின்னா பையனுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும், ஃபுல்லாக அவனுக்கு கிடைக்காம போயிடும். அதுவும் முக்கியம். இது கூட நாளைக்கு கூட நான் வந்து வாங்கன்னு சொல்லுவேன், இல்லை நம்ம வாங்க வெளியில் கூட உட்காந்து பேசலான்னு சொல்லுவேன். அப்படிங்கும்போது இங்கே சஞ்சய் மேலே அந்தளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் வச்சுருக்காருங்கிற ஒரு விஷயத்த இங்கே பார்க்க முடியுது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படம் அதில் மீனாவுடைய பொண்ணு நைனிகா தான் விஜயுடைய பொண்ணாக பண்ணியிருப்பாங்க. இப்போ நிறையா சீன்ஸ் அந்த பாண்டிங் நிறையா இருக்கும். அதுலேயும் மீனா கிட்ட சொன்ன விஷயமும் இருக்குது. நான் மீனா வந்து விஜய் காம்பினேஷனில் படம் பண்ணவே முடியல. அவங்களால எவ்வளவோ குட்டிகள் நடிச்சு பார்த்தாங்க, ஒரு படமாக விஜய் கூட ஜோடியாக பண்ணவே முடியல. ஆனால் ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு பாட்டு கூட சரி. அப்போது மீனா கூட பண்ணலைங்கிற அந்த ஒரு ஃபீலிங் விஜய் கூட இருந்தால் கூட விஜய் கூட வந்து தன்னுடைய பொண்ணு வந்து விஜய் பொண்ணாக நடிக்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டு உடனே கமிட் பண்ணி, அப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கு நைனிகா வேறு, மொத்தமாக ஒரு டேட்ஸ் வந்து அதாவது ஹாலிடே போட்டு லீவை கொடுத்துட்டு வந்து ஸ்பெஷல் வச்சு அதுக்கப்புறம் டியூஷன் கொடுத்து படிக்க வச்ச ஒரு விஷயம் நைனா. இங்கே வரும்போது பார்த்தோம்னா விஜய் பொண்ணு இந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்னா அந்த ஒரு சென்டிமெண்ட் நிறையா இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படத்துலேயே இது ஒரு பக்கம் இப்படி போதா அவருக்கு அந்த ஒரு ஃபீலே இருக்குமா, திவ்யா சாஷியாவுடைய ஒரு ஃபீலே இருந்திருக்கு நைனிகாவை பார்க்கும்போதும். அந்த குழந்தை பருவம்னு ஒரு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் போகும்ல ஒருத்தருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு பிறகுன்னு சென்டில் போட்டு பைக்கில் ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். அதை போயிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா டக்குன்னு ஒரு குழந்தை ஒன்று இருக்கும் கிளைமாக்ஸ். இது சில பேருக்கு புரியல. நைனிகா மீனா பொண்ணு தானே பண்ணுச்சு, இந்த குழந்தை யார் இது அப்படின்னு நினைக்கும் போது அது படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்போ அந்த பேபி யாருன்னு கேட்டோம்னா அதுதான் விஜயோட உண்மையான பொண்ணு திவ்யா சாஷி. ஸோ அந்த இதில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. 2 பேர் அப்படியே புல்லட்டில் போவாங்க. அந்த அஃபெக்ஷன் அந்த ஒரு மாதிரி தெரியும். நீங்கள் அந்த லவ் பாண்டிங் தெரியும் உங்களுக்கு, குழந்தை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருங்கிறத. அவர் நினச்சிருந்தானே வேற ஒரு குழந்தை கூட பண்ணியிருக்கலாம் இல்லையா, தன் குழந்தை தன்னோட இருக்கணும். எப்பவுமே அந்த பேபி பருவங்கிறது ஒரு வந்து இனிமையாக இருக்குது. நீ இப்போ பார்த்தோம்னாலும் இப்போ திவ்யா சாஷியை வளர்ந்து பெரிய பொண்ணே படிச்சுட்டு இருக்கு, அந்த பருவம் ஒன்று இருக்கு இல்லையா, குழந்தை பருவம், அது ஒரு மெமரிஸ் தானே. ஸ்பெசிஃபிக்காகவே திவ்யா சாஷியை பண்ணுறது சொல்லி விஜய் லைக் பண்ணியிருக்காரு. அப்புறம் இதே சஞ்சய் இதை குழந்தை பருவத்தில் வந்து இந்த வேட்டைக்காரில் பண்ணது தெரியும் நிறையா பேருக்கு. இது ஒரு புறம் இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த வேட்டைக்காரன் ஒரு படம் பண்ணார் பார்த்தீங்க இல்லையா. அப்போ என்னன்னா இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து சில புதுசாக சில ஐடியாக்கெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஸ்டுடியோவில் போய் விஜய் அவர்களை கூப்பிட்டு வச்சு இந்த ஆடியன்ஸோட லைவாக நீங்கள் அதை ஃபோன் போட்டு அவங்களுடைய தாட்ஸ் என்ன இருக்குது, அப்புறம் இந்த ஆடிட்டோரியத்தில் சில ஆடியன்ஸில் உட்கார வச்சு கூட சில கேள்விகள் கேட்குற மாதிரி வரும். அப்போது இந்த வேட்டைக்காரன் படத்துக்கு ப்ரொமோஷன் போது விஜயை உட்கார வச்சு சில கேள்விகள் கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஃபோன் காலாக வருது, அதுக்கு பதில் சொல்கிறாரு, பேசுகிறார், நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள். இதில் உங்கள் பையன் சஞ்சய் நடிக்க வச்சுருக்கீங்களா கேள்வியெல்லாம் வரும்போது கூட அதை சுவாரஸ்யமாக பேசுகிறார். எல்லாம் பேசி முடிக்க பார்த்தோம்னா ஒரு கால் வருது. ஸோ முக்கியமான கால் அப்படின்றது மாதிரி ஒன்று சொல்லும்போது, அப்போ இது எல்லாமே முக்கியமான கால் தானேங்க அப்படின்னு விஜய் சொல்லும்போது, இது ஸ்பெஷல் இது அப்படின்னு சொல்லும்போது லைன் கொடுத்து பார்த்தோம்னா அவருக்கு சாஷே அப்படின்றாரு. திடீர்னு வந்தோன்னா அவருடைய பொண்ணு திவ்யா சாஷே லைனில் வருது. அவர் எப்பவுமே திவ்யான்னு கூட சொல்ல மாட்டார், சாஷன் ஸ்டைலாக கொஞ்சம் செல்லமாக கூப்பிடுவார். அப்போது பேசும்போது டக்குன்னு அதை எடுத்தோன்னா, அப்பா எப்போப்பா வீட்டுக்கு வருவீங்க நீங்கள், என்னம்மா சொல்லுமா, ஏதாவது வேறு விஷயங்கள் இருந்தால் சொல்லுமா, நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்க, நான் பார்க்கணும், நீங்கள் காலைல போனீங்க நிறைய பிஸியில் இருக்குது, இன்றைக்கி நான் ஏதோ பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுது. இல்லைம்மா அதை முடித்தோன்னா நான் பரப்பிட்டு வர்றேன், நான் இப்போ முடிய போகுது, எல்லா ஃபேன்ஸு எல்லாம் நான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன், பாரு நீ ஒரு ஃபேன்ஸாகவே நினச்சிக்க, நான் நினச்சிக்கிறேன் ஒன்று அப்படின்லாம் பேசும்போது அப்போ சொல்கிறார், இந்த படத்தில் வந்து உனக்கு என்ன சீன் பிடிக்கும், என்ன பாட்டு பிடிக்கும் அப்படிங்கும்போது கேட்கும்போது வந்து எனக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பாட்டுப்பா பிடிக்கும் அப்படின்னு மாதிரி கேட்குது. அதை அப்போ தான் விஜய் சொல்லும் போது தான் இந்த எண்ணூச்சி மண்டையில் அப்படின்னு ஒரு சாங்னு வருது இல்லையா, அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறார். அப்போ நீங்கள் பாடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது விஜய் டக்குன்னு அந்த விட்டோவில் பாடுறார். பாடும்போது திவ்யா நீயும் பாடுனா 2 பேரும் சேர்ந்து அதை கொஞ்சம் அந்த புறம சுவாரஸ்யமாக கொண்டு போன ஒரு சம்பவம் இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, பசங்க மேலே எந்த அளவுக்கு ஒரு லவ் பாண்டிங் இருந்தாங்கன்னு சொல்ல ஒரு விஷயத்த, சங்கீதா மேலே எந்த அளவு வச்சுருந்தாங்கிறத அந்த ஜனனி மூலமாக நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணார். பசங்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு லோபலாக இருந்தார். இதுக்கும் மேலே அவருடைய பனையூர் வீடு வந்து கட்டி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா பேட்மிண்டன்லாம் விளையாடுவாங்க பசங்க, திவ்யாவும் சரி, சஞ்சய், சங்கீதா எல்லாம் பண்ணு பார்த்தோம்னா இந்த ஃபேன்ஸ் எல்லாம் விஜய் வீடுங்கும்போது எப்போ பார்த்தாலும் காலையில் கொஞ்சம் மத்தியானம் அந்த க்ரௌடு சேரும் வரும். அப்போது இவங்க பேட்மிண்டன் போது இதுதான் விஜய் பொண்ணு விஜய் பையங்கிற அளவுக்குலாம் பேசிட்டு போய் எட்டி பார்க்குறது மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும்போது தான் சரி, பசங்க வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு ஆக்டர்ஸுடைய போது இது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, ஃபேன்ஸுங்கிறத நம்ம சந்திக்கலாம், நம்ம அவர்கிட்ட பேசலாம், பசங்களுக்கு படிப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தாட்ஸில் இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. சரி என்ன பண்ணலாம் போது சரி வேறு அவர் வந்து வெளியிலேருந்து எட்டி பார்க்குறது உடன்பாடு இல்லை, வந்தால் கூப்பிட்டு உட்கார வைக்கணும், பேசணும், செய்யணும்,
எல்லாருக்குமே கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் டக்குன்னு ஐடியா பண்ணி தான் காம்பவுண்ட் வால் இன்க்ரீஸ் பண்ணார் உங்களுக்கு. அதை ரொம்ப ஹைட் எழுப்பினார். அது கூட நிறையா பேசப்படுச்சு, எது காம்பவுண்ட் வால் திடீர்னு விஜய் எழுப்புறாரு அப்படிங்க. பசங்களுடைய பிரைவசி கெட்டு போயிடக்கூடாது, மற்றவங்களுக்கு எட்டி எட்டி பார்க்குறாங்களே பாவம், அது வேண்டாங்க ஒரு நோக்கத்தோடு தான் காம்பவுண்ட் வால் இன்க்ரீஸ் பண்ணி பசங்களுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி அந்த இடத்த வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தார். ஸோ இப்படி தன்னுடைய மனைவி மேலேயும் பசங்க மேலேயும் எந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் இருந்தாங்கிறது எனக்கு தெரிந்த சில விஷயங்கள் நிறையா இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த இடத்த சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சார். சரிங்க சார், இவங்கள பற்றியே சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் சங்கீதா அவங்களுடைய பாண்டிங்கை பற்றி நீங்கள் ஒன்றும் பெருசாக சொல்லியா சார்? இப்போ சொல்லிடுறேன் இருங்க. ஆக்சுவலாக விஜய்க்கு ஒரு கதை சொல்லணும்னு சொல்லி வெங்கடேஷ் ஒரு டைரக்டர் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணும்போது ஒரு விஜய்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க, டக்குன்னு கொடுக்கப்படுது. ஒரு இதில் போகிறாரு, ஒரு கதை நீட்டாக சொல்கிறார். ஒரு கதையை கேட்டுகிட்டே இருந்த விஜய் வந்து எதுலேயோ ஒரு விஷயத்தில் சின்ன ஒரு ஈடுபாடோடையே போகிறார் மைண்டாக. ஒரு அதாவது எப்போ டைரக்ட் சொல்லும்போது ஒரு லைன் வந்து ஹைலைட்டாக போகும், அது போகும்போது அவருடைய விஜயுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ டைரக்டர் வந்து சார் இதில் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டார். ஃபுல் கதையை கேட்டு முடித்த உடனேயே இந்த படம் யார் தயாரிக்க போகிறா அப்படிங்கும்போது ஒருத்தர் சார் எல்லாம் பேசி முடிச்சிட்டேன் சார், நீங்கள் விஜய் சார் டேட் கிடச்சா உடனே நம்ம பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க சார். அவங்கள அடுத்த படம் பண்ண சொல்லிக்கோங்க, இந்த படத்தை நானே தயாரிக்கிறேன். இது டைரக்டர் எதிர்பார்க்கவே இல்லை. கதை சொல்லி எப்படியாவது விஜய் சார்ட்ட டேட் கேட்டு ஓகே பண்ணலாம்னா அவரே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறன்னு சொல்லும்போது இதோட என்ன வேணும், டக்குன்னு அந்த கம்பெனி சொன்னோன்னா ஒன்றும் தப்பில்லை, விஜய் சார் வச்சு நீங்கள் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. உடனே விஜய் சார் வந்து இந்த படத்தை ஓன் ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறாங்க. மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் சாய்ஸ் போது எல்லாமே ஓகே, ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது பார்த்தோன்னா ஒரு படப்பிடிப்பு கேப்பில் வந்து கொஞ்சம் ஒரு பிரைவசிக்காக விஜய் வந்து ஒருத்தரோட போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். இங்கே வந்தவங்களாம் டைரக்டர் வந்து விஜய் சார் ஷார்ட்டை கூப்பிடலாம் போது இருங்க சார், அவர் தேடி ஒருத்தன் வந்திருக்காங்க, ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க, நான் பேசிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு சார். அப்படி அவர் கூப்பிட்றாதீங்க அப்படின்ட்டார். அது யார் இந்த கெஸ்ட்டு நமக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லி டைரக்டர் கேட்குறாரு. அது எங்களுக்கும் தெரியாது சார் யாருன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர். இன்னும் ஒரு சில பேர் இல்லை சார், யாரோ ஒரு பொண்ணு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சார், நமக்கு தெரியாமல் எந்த பொண்ணு வந்து உட்காந்து பேசுது அப்படிங்கிற அளவுக்கு டைரக்டர் மற்றவங்களாம் பேசும்போது அவங்க யார் இப்போ நமக்கு தெரியாமல் வந்து ஒரு லாங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா அது யாராக இருக்கும், அது பார்த்துடலாங்கிற ஒரு கிரேஸ். ஏன்னா அந்த டைமில் வந்து விஜய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி போகிறாங்க நியூஸும் ஒன்று போயிட்டுருக்கு. அதனால் இவங்களுக்கு டவுட் அந்த பொண்ணாக தான் இருக்குமோன்னு. அதான் அதாவது இது யோசிக்கிறாங்க. அதை அவங்களுக்குள்ளே போகலாம், இருந்தாலும் வந்து கொஞ்சம் லாங்கில் உட்காந்து ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்காங்க போது இது அவங்களா இருக்குமா, இல்லை நமக்கு தெரியாமல் யார் இது இருக்கா, விஜய் சார் வேறு சொல்லலை, எப்பவுமே சொல்லிட்டு போவார், சொல்லாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி ரொம்ப அதிகமாக வருது. அப்போது டைரக்டர் வந்து நான் போக முடியாது, இப்போ அவர் போய் டக்குன்னு கூப்பிட முடியாது, நீங்கள் ஏதாவது இந்த பக்கம் ரூட்டை போயிட்டு யாருன்னு மட்டும் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கேப்பிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் போய் தண்ணி எடுக்கிறது மாதிரிலாம் அப்படி இப்படி போகிறாரு, தண்ணி கேனை கொடுக்குறாரு, தண்ணி எடுத்துகிட்டு ஒரு மாதிரி இப்போ கொடுக்க போவோம் சில இல்லை. அப்போ ஹீரோக்கு ஜூஸோ தண்ணியோ டீயோ கேட்க போகும்போது விஜய் சார் அங்கேருந்து ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு வரான். ஒரு 10 எழுதும்போது திரும்பி போயிடுறது. ஒரு பொண்ணு உட்காந்து பேசுகிறது தெரிஞ்சு ஃபேஸ் பார்க்க முடியல. அப்போ அவர் வந்தோன்னே சார் நான் சாருக்கு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸு காஃபி டீ கொடுக்கலான்னு பார்க்கணும்னா அவர் வேணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு சார். இப்போ 2-3 பேர் இந்த மாதிரி பார்க்க முடியல. இப்போ டைரக்டர் செய்வார், வழியே இல்லாமல் நம்ம தான் போய் எதையாவது சொல்லி விஜய் சார் கூப்பிட்டது மாதிரி போய் யாருங்கிறத பார்த்து வந்துடுவோம். ஒருவேளை அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொல்கிறாங்க, இல்லை அந்த பொண்ணாக இருக்குமோ, முன்னாடியே பார்த்துருவோம், இப்போ விஜய் சாருக்கு ஏற்ற ஜோடியாக இருக்காங்களேன்னு பார்த்துருவோம்னு அவருடைய மைண்ட் செட்டு. அப்போ கிட்டத்தட்ட போகிறாங்க, கிட்ட போகணும், அந்த பொண்ணு இல்லை, விஜய் சார் மட்டும் உட்காந்துருக்காங்க. விஜய் சார் இல்லை அங்கே, அது 2 பேருமே இல்லை. அப்போ என்னடா 2 பேரும் உட்காந்து இப்போ தான் பசங்களாம் சொன்னானே பார்த்தா இல்லை யாரையுமே காணும். எங்கே போய்ட்டு பார்த்தா சுற்றி பார்த்தா எங்கேயும் காணோம். சரி யோசிச்சுட்டு திரும்ப பார்த்தோன்னா அந்த முதுகில் வந்து ஒரு லேசாக ஒரு அடி விழுகுது. டக்குன்னு அடித்து பிடிக்கும்போது திரும்பி பார்த்தோன்னு விஜய் சார் என்ன பாஸ், இல்லை சார் ஷார்ட்டு பண்ணமாட்டேன், அதெல்லாம் வந்து எத்தனை பேர் அனுப்பிச்சுப்பீங்க நீங்கள், ஷூட்டிங் இருக்குது ஷார்ட் இருக்குன்ட்டு, ஒவ்வொருத்தராக யார் என்னங்கிறத பார்க்க தானே அனுப்பிச்சி விட்டீங்க, நீங்கள் யாருமே பார்க்க முடியாது, நீங்கள் வந்துட்டீங்களா இப்போ அப்படிங்கிற மாதிரி வெங்கடேஷ்ட சொல்லி அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவங்க தான் வந்தது, சரி நம்ம ஷூட்டிங் இந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னா நான் ஒரு 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிவிட்டேன். அசிஸ்டண்ட் கிட்ட சொன்னாரா இல்லையா சார், சொன்னாங்க சார், நான் கூட கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு சார் உங்களை சார் வரும்போது சார் எப்பவுமே போக மாட்டார், எங்கேயுமே கண்ணதுலேயே உட்காந்துருப்பார், கூப்பிட்டோன்னா அவர் பார்த்தோன்னா அவரே வந்துடுவார். இப்போ ஏதோ ஒரு 10-15 நிமிஷம் போது கூப்பிட்றாதீங்கப்பா டிஸ்டர்ப் பண்ணி நானே சொல்லிவிட்டேன் சார், ஒன்றும் இல்லை உங்கள் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, அவசரம் ஆகிடுச்சு, நானே சில விஷயம் ரொம்ப பேச முடியல அனுப்பிச்சி விட்டுட்டேன், நம்ம மீண்டும் ஒரு முறை கண்டிப்பாக நான் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஓகே சார் நீங்களே சொல்லிட்டீங்க, இருந்தாலும் இந்த முகத்தை கொஞ்சம் பார்த்துருக்கலாம் மிஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும்போது சரி பார்க்கலாம் எங்கே போயிட போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு படப்பிடிப்பில் வந்த ஒரு சம்பவம். இப்படி இந்த நடந்த சுவாரஸ்யமான சில சம்பவங்களை படம் முடியுது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஷோ ஒன்று போடுவோம் எல்லாத்தையுமே.
இப்போ நாங்களும் நானும் அதை போய் பார்த்தேன். பார்த்துட்டு எல்லாம் வரும்போது பார்த்தோன்னா, ஒரு ரிப்போர்ட்டர் வந்து நேரா விஜய் சார்ட்ட போயிட்டு, "சார் இந்த கதையை நீங்க எதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு எங்களுக்கு புரியுது சார். அதை இதுக்கு தானே சார் ஒத்துக்கிட்டீங்க?" அப்படி இப்படின்ட்டு போகும்போது நேரா அடுத்து எப்பவுமே வந்து ஹீரோ அண்ட் டைரக்டர் வந்து பத்திரிக்கையாளர்ட்ட கை கொடுத்து ஒப்பீனியன் கேட்பாங்க. படம் பார்த்தவர்கள் கை கொடுத்துட்டு பேசிட்டு போவாங்க. அது இல்லாமல் தயாரிச்சிருக்காரு வேற. ஆமாம், ப்ரொடியூசர் வேற. இல்லை அதுதான் அவர் என்ன சொல்றாரு ஸ்பெசிஃபிக்காக, இந்த கதையே எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கிறது எங்களுக்கு படம் பார்த்தது பிறகு தான் தெரியுது. ரெண்டாவது வந்து இந்த கதையை வந்து வேற ஒரு பிடிச்சலாம் நீங்களே தயாரித்த ஒரு விஷயம் வந்து நாங்களாம் அப்பயே கூட கேட்டோம் வெங்கடேஷ்கிட்ட. இல்லை கதை நல்லா இருக்குன்னு சார் சொன்னார், அதனால் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது நான் எனக்கு ஈஸியாச்சுன்னு ஓகே சொன்னேன் அப்படின்னு சொன்னார் சார். ஓகே சார், ரொம்ப வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு இல்லை கை கொடுத்துட்டு போகிறேன். வெங்கடேஷ்டியா விஜய் சார் ஏன் ஒத்துக்கிட்டாரு, நீ ஏன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது இப்போ தான் எங்களுக்கு புரியுதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்லிட்டு போகிற அவர்கிட்டையும் சொல்கிறது ஏன்டையும் வந்து சொல்லிட்டு போகிறேன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, கதை நல்லா இருந்தாருன்னு சொன்னப்பா, பிடிச்சிருந்துன்னு சொன்னார். அதனால் அவரே தயாரிக்கும் போது நமக்கு என்ன அப்படின்னு மாதிரி பண்ணுனேன். நீ கதையில் இந்த கேரக்டர் பேர் என்ன பார்த்தியா நீ? ஆமாம் சங்கீதா அப்படின்னா. ஏற்கப்போ அந்த பூவே உனக்காக படத்தில் சங்கீதா ஒரு ஆக்ட்ரஸ் கூட பண்ணியிருப்பாங்க, படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த பேர் எனக்கு பிடிக்கும், அதனால் இந்த கதையில் ஹீரோயின் பேரும் சங்கீதானை வச்சு அதை சோலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வச்சேன். அப்படிங்கும்போது இப்போ புரியுதா, சங்கீதாங்கிற பேர் சொன்னதுனால அழகாக அவருக்கு வந்து ரொம்ப இந்த ஒரு படம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டைட்டில் என்ன வச்சுருக்க, ஸோ நிலாவே வா, அந்த உயரத்தில் இருக்காங்க, வான் கூப்பிட்றது மாதிரி சில ஜாலியாக ஒரு விஷயங்கள் பேசும்போது வெங்கடேஷுக்கே புரியுதான், சங்கீதா பேர் நிலாவே வா டைட்டில். இந்த விஜய் சார்கிட்டே அதுக்கப்புறம் கேட்ட ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கு தானே அப்படின்னு நான் சிரிச்சுக்கிட்டே விஜய் சார் போயிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவங்கள் இருக்குது அது நிலாவே படப்பிடிப்பில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஒன்று. இதற்கு பிறகு அப்படியே நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த படம் ஹிட் ஆகிடுது. விஜய் சார் நிறைய படம் பண்ணு, இந்த வெங்கடேஷ் வந்து மீண்டும் வந்து விஜய் சார் வச்சு கதை பண்ணணும், படம் பண்ணணுங்கிற ஒரு நோக்கில் பக்கா ஒரு கமர்ஷியலாக இது ஒரு மாதிரி பொலிட்டிக்கல் லவ்வாக கொண்டு போனாங்க. ஒரு கமர்ஷியல் பிரேக்கில் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு விஜய் சார் எடுக்கும்போது வீட்டுக்கு வர வேண்டிய பேசுவோம் அப்படின்ட்டாங்க. இப்போ நேராக வீட்டுக்கு போகிறாரு. கதையை சொல்லலாம் போது கொஞ்சம் கதையை பேசுவோம் நம்ம. அன்றைக்கி ஷூட்டிங்லேருந்து எட்டி பார்த்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனீங்களே, அது பூரா பார்த்தேல, இப்போ நான் வந்து நேரடியாக அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படிங்கும்போது நான் சங்கீதான்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க வர்றாங்க. அந்த இலங்கை தமிழில் ஜாலியாக கொஞ்சம் பேசிவிட்டு வணக்கம் சார்னு சொல்லிட்டு போகும்போது, ஏமா நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவர் தான் இந்த படத்தை டைரக்டரு தெரியும், அதை சொன்னீங்களே படம் தான் பார்த்தோம்ல அதுக்கப்புறம் அப்படிங்கும்போது அந்த அறிமுகப்படுத்தி வச்ச ஒரு பேசணும். இங்கே வெங்கடேஷ் வந்து விஜய் சாருடைய மனசு எந்தளவு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொன்ன ஒரு தகவல் ஒன்று இருக்குது. அப்போ அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பேசுகிறவங்க காவி சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு கதை சொல்கிறார். அதுதான் பகவதி படத்தோடைய ஒரு கதை. பக்கா ஒரு மாஸ் கமர்ஷியல் படமாக உருவாக்குனாங்க. அந்த படம் ஹிட் அது. ஸோ இப்படி அவருடைய நிறைய விஷயங்கள், ஒரு லவபிள் பர்சன், சங்கீதா கிட்ட எந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் இருந்தார் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி, இந்த கேரக்டரின் இந்த கதையினுடைய அதாவது கேரக்டர் பேருக்காகவே இந்த படத்தை தயாரித்தார். ஸோ தூரத்தில் இல்லாத மாதிரி இருக்கிற சங்கீதாவை கூப்பிடுங்கிற இப்படிலாம் சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குங்க. அதனால் பசங்க மேலே ஒரு லவ் இருந்து சங்கீதா மேலேயும் எந்த அளவு லவ் இருந்துங்கிற விஷயங்களில் வந்து இந்த நேரத்தில் சொன்னால் சிறப்பாக இருக்குன்னு தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் நான். இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு பைக், அந்த படத்தில் பைக் ஒன்று விஜய் ஒன்று ஓட்டுவார், ரேஸ் பைக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை இப்போ அதுக்குன்னு ஒரு ட்ரெயினர்லாம் கூட இருப்பாங்க எப்போவுமே. அது இப்போ வெங்கடேஷ் சார் பார்த்தோன்னா அந்த பைக் வந்து விஜய் சார் ஓட்டுற பைக் படத்தில் இதாக நம்ம அப்படிங்கும்போது இப்போ நான் கொஞ்சம் ஓட்டி பார்த்துட்டு வரேன். சார் இது ரேஸ் பைக் சார், தட்டினோன்னா வண்டி பறக்குது, இது சாதாரண பைக் மாதிரி ஓட்ட முடியாது நம்ம அதை அப்படிங்க. ஓட்டி தான் பார்க்குறேன்ப்பா, விஜய் சார் ஓட்டுறதுக்கு நானும் ஓட்டினேன் நாளைக்கு சொல்லிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. போனால் சடன் பீரியட் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு கார் நடு ரோட்டில் நிற்கிது ஒன்று. இதை இவரை பார்த்தோன்னா ஒரு ஷாக்கு, விஜய் சார் கார் மாதிரியே இருக்குது இதை அப்படின்ட்டு பைக் எடுத்துகிட்டு கிட்டக்க போனோம்னா விஜய் சார் கார் தான். டிரைவர் ராஜேந்திரன் இப்போ கூட இருக்காருல்ல, அவர் இருக்கார். பார்த்தோன்னே என்ன நீ வந்து இங்கே நின்றுருக்க சார் இங்கே. அப்போது இவர் டிரைவர் சத்தம் போடாங்க சார், கொஞ்சம் மெதுவாக போங்க. பைக்கை நிப்பாட்டிட்டு வெங்கடேஷ் போய் பேக் சீட்டில் போகிற, பேக் சீட்டு இல்லை, இங்கேயா சாரா பேக் சீட்டில் காணோம் அப்படிங்கிற மாதிரி சத்தம் இல்லாமல் பேசுகிறேன். உங்களுக்கு பின்னாடி தானே பார்க்க சொன்னேன், போய் பேக் சீட்டில் பார்க்க சொன்னேன், சுற்றி போங்க சார். சுற்றி போய் பார்த்தோம்னா அந்த காரு நிற்கிற இடத்துல ஷேடோ இருக்கும் இல்லையா, ஒரு சன்லைட் வந்துன்னா அந்த ஷேடோ வந்து கீழே இருக்கு. அந்த இடத்துல விஜய் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவரை பார்த்தோம்னா ஷாக்கு, ஐயோ இன்னைய இங்கே படுக்க வச்சு தூங்க வச்சுட்ருக்கீங்க, ஒன்று காரில் இருக்குன்னு அங்கே தான் கேர ஒன்றுக்கு 2 இருக்குல்ல, வர வச்சா நீ பாட்டுக்கு அங்கே சார் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறல, இங்கேயே தூங்கிட்டு இருக்க. சார் நான் கூட சொன்னேன் சார், வந்தாச்சு சார் கிட்ட இருந்தால் இன்னொரு 10 நிமிஷத்தில் போயிடலாம், அங்கே போய் ரெஸ்ட் எடுங்க சார் போது, வேணாம் இது வந்து ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா இருக்குது, அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணேன் நான், இந்த மாதிரி வாய்ப்புலாம் சில நேரங்கள் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு படுத்துட்டார் சார் அவர். நான் என்ன சார் பண்ணுறதுங்க போது தான் சரி தூங்கி எந்திரிச்சோன்னா பரப்பிட்டா முன்னாடி ஏற்பாடு பண்ணிங்கன்னு சொல்லி வெங்கடேஷ் அவங்க போயிட்டாங்க. ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கழிச்சு விஜயெல்லாம் எந்திரிச்சிட்டு வரும்போது தான் வெங்கடேஷ் அவங்க கேட்குறாங்க, சார் என்ன சார் அந்த இடத்துல போய் நீங்கள் பாட்டுக்கு ஓப்பன் ஸ்பேஸில் படுத்துட்டீங்க, நீங்கள் இங்கே தான் கேரண்டர்,
இதுதான் நம்ம பார்க்குறோமே. இது ஏன் இங்கே அதுன்னா எவ்வளோ ஸ்பேஸ், எவ்வளோ ஓப்பன், யார் இது? எனக்கு ஏதோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பண்ண, இப்போ ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். இவங்க நினச்சிருந்தாருன்னா கேரவுண்டில் எங்கெல்லாம் ஸ்டார் ஹோட்டலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும் கூட ஷூட்டிங் வந்திருக்கலாம் இல்லையா? இந்த ஸ்டார் ஹோட்டல் நான் இப்போ சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த படத்துக்காக ஒரு சாங்காக ஸ்டார் ஹோட்டல் குழுமணாலி போகிறாங்க. அங்கே போகும்போது டெக்னீஷியனுக்குலாம் எப்போ அது ஆக்டர்ஸுக்கு ஒரு ஸ்டார் கேட்டகரியில் ரூம் போட்டுட்டு அடுத்த கேட்டகரிக்கு மற்ற டெக்னீஷியன் டைரக்டர்லாம் தங்குவாங்க. விஜய் சாருக்கு ஒரு ஸ்டார் கேட்டகரி ஹோட்டலில் ரூம் போட்டு தங்க வச்சுட்டு அவங்க அப்பாவும் இப்போ சிஎஸ்சி அவர்கள் இருக்காங்க. அப்போது மற்றவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியர்பையில் இன்னொரு ஹோட்டலில், நார்மலான ஹோட்டலில் எல்லா டைரக்டர், கேமராமேன் மற்ற எல்லாம் தங்கியிருக்காங்க. திடீர்னு பார்த்தோம்னா எஸ்எஸ் விஜயும் நேராக பரப்பிட்டு இங்கே வந்துட்டாங்க. இவர் எதிர்பார்க்கல. சார் உங்களுக்கு இன்னும் ஷார்ட் இது பண்ணிக்கல சார், நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், நீ அதுக்கப்புறம் காரில் பரப்பிட்டு வந்தால் போதும் சார். நான் தான் அசிஸ்டண்ட்டை சொல்ல விட்டேன். அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு திட்ட ஆரம்பிக்கிறார். சார் நம்ம எதுவுமே சொல்ல விஜய் சாருக்கு அவராக தான் வந்துட்டார் சார். அப்படிங்கும் போது என்ன சார் திடீர்னு வந்துருக்கீங்க, என்ன சார் காரணம் அப்படிங்கும் போது தான் எஸ்ஏசி ஒரு தகவல் சொல்கிறாரு. இதை விஜய் கிட்ட நம்ம பேசும்போது, உங்கள் மூஞ்சி என் மூஞ்சி எத்தனை நேரத்தை பார்த்துட்டு நம்ம பேசிகிட்டே இருக்குது, எனக்கு போர் அடிக்குது அப்படியே கேட்டவொன்னே நீங்கள் எங்கே தங்கிறன்னு கேட்டார். இதுன்னு சொன்னோன்னே நேராக இங்கே போயிடுவோம் நம்ம அப்படின்னு தான் இங்கே வந்தாச்சு. இதுக்கப்புறம் விஜய்கிட்ட நீ பேசிக்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லும்போது தான் விஜய் சார்ட்ட, என்ன சார் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நான் கூப்பிட்றேன் சார். எத்தனை நாள் தான் சும்மா நான் செவத்துக்குள்ளே இதுலையுமே பார்த்துட்டு இருக்குது, என்ன ஸ்டார் ஹோட்டல் என்ன இருக்குது, ஆட்களே யாருமே இல்லையப்பா, இவர் மட்டும் இருக்கார், என்னத்தை பேசிகிட்டே இருக்கிறது, நம்மளாக இருந்தோம்னா ஜாலியாக அரட்டை அடித்து பேசிகிட்டு இருந்தோம்னா அது நல்லா இருக்குமே, எனக்கு ஸ்டார் ஹோட்டலில் ரூமை காலி பண்ணிடுங்க, இந்த ஹோட்டல்லே ரூமை போட்டுறேன்ட்டேன். சார் அந்த வசதி இங்கே இருக்காது. என்ன வசதி, நீங்கள் இருக்கீங்கள, அப்போ நான் இருக்கக்கூடாது அதில். இப்போல்லாம் சில விஷயங்கள் வெளியூர்லாம் வெளிநாடுலாம் வந்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும், அதான் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு இவங்க ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கின ஒரு விஷயமே விஜய் அவர்களுக்கு இருக்குது. ஸோ இப்படி நிறைய சம்பவங்கள் நம்ம சொல்லலாம். விஜய் சங்கீதா மேல் எந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் லவ் இருந்ததுங்கிறதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் தான் சொல்லியிருக்கேன் சார். ஸோ ஏன்னா இப்போ எல்லாரும் தனி விமானத்தில் போகிறாரு, ரொம்ப லக்ஸரி ஆள்னு சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்குள்ளேயும் வர்றேன். நான் இப்போ அவர் அங்கே எளிமையாக ஒரு காரில் அங்கே ஒரு ஸ்ட்ரீட்டில் படுத்து தூங்குனது, இந்த புல்லட்டில் போனது, ஸ்டார் ஹோட்டல் வேணாம், நார்மல் தங்கின விஷயங்கள்லாம் ஒரு பக்கம். இப்போ எதுக்கு அவர் தனி ஜெட்டில் போகிறாரு, ஒரு தனி காரில் போகிறாரு அப்படின்னா, இன்றைக்கு அவர் நடிகராக இருந்திருந்தாலும் நீங்கள் அந்த எளிமையோடு இருந்திருப்பார். ஆனால் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆரம்பித்ததுக்கு பிறகு அவருக்கு பாதுகாப்பு கொஞ்சம் தேவைப்படுது. இப்போ ஓய்பிரி வேறு கொடுத்துருக்காங்க, காவல்துறை சிறப்பான பாதுகாப்பு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க தஞ்சையில். பட் இதெல்லாம் மீறும்போது ஒரு பாதுகாப்பு நலன் கருதி, சார் நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரணும், இங்கே போகும்போது மக்களுடைய ஆதரவு, ரசிகர்களுடைய ஆதரவு நீங்கள் அளவுக்கு அதிகமாக போகும்போது சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லி, முக்கியமாக விஜய் இன்னமும் இறங்கி நடக்கிறது ரெடியாக இருக்கார் காரை விட்டு. ரசிகர்கள் ஆர்வத்தை பார்த்தீங்கல்ல, அவர் அப்படியே தூக்கிட்டே போயிடுவாங்க போட்டிருக்காங்க தஞ்சாவூருக்கு, திருச்சியிலேருந்து அப்படி இருக்குது. அப்போது அவருடைய ஒரு பாதுகாப்பு ரசிகர்களை முக்கியமாக தொண்டர்களை பாதுகாக்கின்ற ஒரே காரணத்தினால தான் இப்போ தனி ஜெட்டில் போய் இறங்குறாரு. டயத்துக்கு வேறு போகணும், பேசஞ்சர் ஃப்ளைட்டில் போகிறது லைக் பண்ணுறாரு, அது குறிப்பிட்ட டைம் போகும், குறிப்பிட்ட டயத்துக்கு வரும். நமக்கு இதெல்லாம் அப்படி கிடையாது, முன்னாடியே ஒரு சார்ட் ரெடி பண்ணிடுவாங்க. அதனால தான் அவர் ஃப்ளைட்டில் போய் இறங்குறாரு, மக்களை சந்திக்கிறாரு, காரில் போகிறாரு. இந்த பாதுகாப்பு நலன் கருதி ஒரே காரணமே தவிர வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிக்கிறேன் சார். இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனை பற்றி விஜய் முதல் முறையாக ஓப்பனாக பேசியிருக்கிறாரு. இதை பற்றி யாரும் பேசலைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. இன்டைரக்டாக சங்கீதா அவர்கள் குறித்து வெளியில் வரக்கூடிய ரொம்ப மோசமான கருத்துக்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கும் பதிலடி கொடுத்து பேசியிருக்காரு இன்னைக்கு விஜய். அதை பார்க்க முடிஞ்சது, நேரடியாக பார்க்க முடிஞ்சது. அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக அமைதியாக இருப்பார்னு பார்த்தா இது இன்னும் அவர் நெக்ஸ்ட் லெவல் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எங்கேயுமே அவர் இந்த அழுத்தங்கள் பார்த்தீங்கன்னா அவரை சோர்வடையவே வைக்கலை அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்னைக்கு ஸ்பீச்சிலே தெரியுது சார். நானும் பார்த்தேன். அதை தஞ்சையில் அடித்து தூள் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. நிறைய பேசின பேச்சுகள் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஜனநாயகன் அது ரெண்டு விஷயத்தில் அவர் அடித்து காலி பண்ணணுன்னு முடிவு பண்ண ஒரு விஷயத்தை தான் அவருக்கு கையில் எடுத்தார். ஜனநாயகன் படத்தை பற்றி நம்ம விஷயங்களில் டைரக்டராகவே ஓப்பன் பண்ணி அடித்தார். எவ்வளோ அழுத்தங்கள் கொடுக்கப்படுது, ஏன் வெளியே வரல, என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டைரெக்டாக நிறைய விஷயங்கள் பேச முடியல. இருந்தாலும் அவர் பேசுகிறத நம்ம குறிப்பாக கவனிக்க முடிஞ்சுது. நாமளும் நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம். எதற்காக பேசிக்கப்பட்டு இது வரைக்குமே பார்க்கல, 25 நாட்கள் மேலே ஆயிடுச்சு. 20 நாள் தான் டைமு, இன்னமும் பார்க்கலையும் போது என்ன அழுத்தம் கொடுக்கப்படுதுங்கிறது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஜனநாயகன் எப்போ வெளியே வந்தாலுமே அது கொண்டாடப்படும். அது ஒரு பக்கம். விஜய் இங்கே ஜனநாயகம் பற்றின விஷயங்கள் நிறைய பேச நம்ம பார்த்தோம். இதற்கு பிறகு இன்னொரு ஹைலைட்டாக பார்க்க போனோம்னா அவருடைய பர்சனல் மேட்டான சங்கீதாவுடைய டைவர்ஸுடைய அந்த விஷயத்தை கையில் எடுத்ததை இன்டைரக்டாக அவர் அடித்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இந்த விஜயை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன், நானும் பார்த்தேன்,
நச 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 வளவலன்னு பேசுகிறாங்களே தவிர மக்களுக்கு என்ன தேவை, நாட்டுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன பேசணும் விஷயத்தையே கையில் எடுக்கல. எங்கேயாவது விஜய் அடித்து காலி பண்ணணும், ஒன்று ஜனநாயக மேட்டரில் அவரை படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் 400 கோடியை முடக்கல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கிறாங்க. ரெண்டாவது பர்சனல் மேட்டருக்குள்ள உள்ள வந்து அடிக்கணும்னு பார்க்குறாங்க இதை. ஸோ அதை வந்து எனக்கு எப்படி அதை பார்க்குறது எனக்கு வந்து ரொம்ப வந்து ஆதங்கமாக இருக்கின்ற விஷயத்தை தான் அவருடைய பேச்சில் உணர முடிஞ்சுது. ஏன்னா மற்ற அரசியல் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், எலெக்ஷன் இருங்க போது வருங்காலத்தில் என்ன கொண்டு போகலாங்கிறத பேசாமல் விஜயை பற்றியே பேசுறதுக்கு நேரம் பத்தில் தூங்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நான் இப்போ பேசுகிறதுக்கு அடுத்தடுத்த ப்ரோக்ராம் போட்டு நான் உள்ளே இறங்கியிருக்கேன். மக்கள்கிட்ட நான் பேசணும், மக்கள்கிட்ட இனிமேல் நான் எப்படி பேச போகிறேங்கிறத பாருங்கள், மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற விஷயத்த வந்து ரெடி பண்ணிக்கங்கிற ஒரு விஷயத்தை அவர் பேசும்போது அவரோட ஆதங்கத்தை வெளிப்படையாக நம்ம பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் கடந்த ஒரு 3-4 நாட்களாக விஜய் பிடிக்காததில் அடித்த அடி வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அவர்கள் தூங்க மாட்டாங்க போல் இருக்கு. எப்போ பொழுதுவிட விஜய் பேசலாம், விஜய் பேச. அதற்கு மக்கள் வந்து அடித்தாங்க பாருங்க. இன்றைக்கி கூட்டத்தை பார்த்தீங்களா? சென்னையில் புறப்படும் போது திருச்சி ஏர்போர்ட்டில் வழியில் ஆன் ரோட்டில் பார்த்தீங்களா மக்களுடைய ஆதரவு? ஏதாவது ஒரு விஷயம் எடுத்தாங்களே இதை? இன்னும் விஜய்க்கு ஆதரவு பெரிய இருக்குது. இதில் மக்களுடைய அந்த ஆதரவும் செல்வாக்கும் இந்த அன்பும் அதிக அளவு காட்டுது. அவர் இறங்கி நடந்தாலே தனிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இன்றைக்கி நம்ம பார்க்க முடிஞ்சுது. தஞ்சையில் அவர் பேசின லெவலே வேறு. அடுத்தடுத்து என்ன மாதிரி கொண்டு போகணும் எப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது என்னால் சார். இன்னொரு விஷயம் இங்கே ஹைலைட்டாக என்ன பார்க்க முடியுதுன்னா, சங்கீதா அவர்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண அந்த ஒரு ஃபார்ம் இருக்குது. நிறைய பேர், சில அட்வொகேட்ஸு, சில பேரெல்லாம் பேசுகிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் முடிஞ்சால் கூட யூடியூப்பில் இருக்கு பாருங்கள். ஒரு ஃபார்ம் வந்ததுன்னா வெளியில் ஃபஸ்ட்டு வெளில வராது. அவருடைய பெயர், குறிப்பிட்ட அட்ரஸ் எல்லாம் எக்ஸ்ன்னு போட்டு விட்டு போகுமே தவிர ஒரு ஃபோட்டோஸ் முக்கியமாக வராது. இது எப்படி இது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்தது, மற்றவர்கள் யாருக்குமே வரலை, விஜய்க்கு மட்டும் எப்படி வந்ததுங்கிற விஷயங்கள் நிறைய பேர் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்ம் இப்படி இருக்காதுங்கிற ஒரு கண்ணோட்டமாக தான் பல பேர் பேசுகிறத வந்து நம்ம கேட்க முடிஞ்சது, அதை பார்க்க முடிஞ்சுது. பட் இது வந்து எப்படி பார்க்குறதுனா, விஜயை திரும்பி அடிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் இது ஏதாவது ரூட்டில் வெளியில் விட்டோம்னா மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறையும், அந்த இமேஜ் பெண்கள் மத்தியில் கம்மியாகும் அப்படிங்கிற விஷயத்தை கண்ணோட்டத்தில் தான் இது வந்து வெளியில் வந்ததாக ஒரு தகவல் பேசப்பட்டுருக்கு. ஆனால் மக்கள் இதை கண்டிக்கவே இல்லை. அது என்ன ஃபார்ம்னாலும் பரவாயில்ல, என்ன டைவர்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, எங்கே விஜயை நாங்கள் கொண்டாடுவோம் பண்ணுங்கிறது தான் தஞ்சையில் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு விஷயம் எனக்கு வந்து ஒரு சிறப்பு தகவல். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கூட இங்கே குடும்பத்தில் எல்லா பேரும் பேச, அவங்களுடைய ஃபேமிலி சர்க்கிளில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சுமூகமான ஒரு விஷயத்தை நோக்கி தான் அவருடைய பார்வை போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இது வந்து எல்லாமே நல்லபடியாக முடியுங்கிற ஒரு தகவல் நமக்கு வருது. ஸோ நமக்கு வந்த தகவல் அதுதான். இப்போதைக்கு வந்து எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, சுமூகமான ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கு. நமக்கு அப்பப்போ வர்ற தகவலை நம்ம நேரில் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் ஒரு நாளைக்கு வேறு சிறப்பு தகவல் வரப்போது. நான் அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக நம்ம நேர்களுக்கு நான் சொல்கிறேன் சார். ஓகே சார், நிறைய புது புது அப்டேட்லாம் கொடுத்துருந்தீங்க, நிறைய உண்மை சம்பவங்களையும் வச்சு பேசியிருந்தீங்க. ரொம்ப நெகட்டிவாக இல்லாமல் ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்தது இந்த வீடியோ. நிஜமாவே ஃபேமிலி பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவாக இது இருக்குது. அதை முதல்ல நம்ம சொல்லிடணும். ஏன்னா விஜய் அவர்களை பற்றி மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கிற விஷயம் நம்ம பார்க்குறோம். தமிழகமே பார்த்துட்டு இருக்கு. பிடிக்காதவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அது நோக்கம் இல்லை. குடும்பம் ஒன்று சேரணும் ஒரு விஷயம். மக்கள் யாருக்கு ஆதரவு தருவான்னு தெரியாது, வெற்றி யாருக்குன்னு தெரியாது. பட் அதை நோக்கி போகிறார், அவ்வளோதான். இதுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு மனிதன் வந்து எல்லாம் அடிக்கும் போது மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத காமிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து தகவல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நன்றி சார். நன்றி சார்.